ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிபி அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 4 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் 50% வந்து உங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன ரவுண்ட்லாம் இருக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 LPAலேருந்து 5 LPA வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு ஷிஃப்ட் அலவன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை 1 MBக்குள்ளே இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சிட்டி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் குவாலிட்டி சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு சென்னை தான். ஸோ 2 ஜாபோட ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஜாபுக்குமே சேமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ 2 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறது சிமிலர் தான். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டரு, சிட்டிசன்ஷிப்பு, உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நான் நோ கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஹையஸ்ட் எஜுகேஷன் ப்ரொஃபைலில் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அது இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கரண்ட்டாக ஏதாவது அரியர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு கேட்டு உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூம் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அமேசான் ஜாபுக்கு 2 ஜாபுக்குமே இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஈவைலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு MS எக்ஸல் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு MS எக்ஸல், MS வேர்ட் இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் அப்ளைங் வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை நவ் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஐயில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போய்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.